இல்ல முதல்ல ஒன்று, திமுகவுடன் கூட்டணியில் சென்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஸ்தம்பித்துவிடும். ஏன்னா அதிமுகவினுடைய தலைவராக இருக்க வேண்டும் நான் என்று கூறிக்கொண்டு அதிமுகவினுடைய அரசியலே பிரதான அரசியலே ஆன்டி திமுக. நீங்க திமுக போய் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? நீங்க ஒரு ஒரு தேர்ட் ரங்க் இப்போ அதிமுக இருந்து நிறைய பேரு திமுகவுக்கு மாறி இப்ப அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எவருமே அதிமுக தலைமை பொறுப்புக்கு ஆசை தெரிவித்தவர்கள் அல்ல, இல்ல கண்டெண்டர்ஸா இல்ல. இப்போ இன்னைக்கு ஒரு KKSSR ராமச்சந்திரனோ இல்ல திரு ஏவா வேலு அவர்களோ திரு ரகுபதி அவர்களோ ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவர்கள் யாருமே அதிமுக பொதுச் செயலாளராக இருக்க வேண்டியவர்கள் திமுக வந்து சேர்ந்துட்டாங்கன்னு இல்லையே. அவங்க எப்பவுமே செகண்ட் ரேங்க் லீடர்ஸா தான் இருந்தாங்க. அவங்க மாறினாங்க. அது ரொம்ப நாளா மாறிட்டு இருக்காங்க. அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பே நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒரு நபர் திமுகவோட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அவருக்கு யாரு ஓட்டு போடுவாங்க அதுக்கப்புறம்?